அதான் நத்தத்து மாதிரி தாயி ஏழைக்கு இறங்கினா தான் கூட்டுறவுக்கு ஓடி வர தாயி பத்தினி தலைக்காரி. இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை, தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை, அடுத்த வீட்டு தொல்லை, எதிரிக தொல்லை, மாண்டவ தொல்லை, எதுவாக இருந்தாலும் இந்த மகளுக்கு வேணும். ஆத்தா ஐசரி கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருக்க மகளுக்கு வர்றேன் வாவிட்டு கூப்பிடுதாயி. பார்த்தா ஏழை மக உன்னை தேடி வந்திருக்க மகளுக்கு ஓடியார் என்னை பெற்ற ஆத்தா ஐஸ்வரி. அந்த மகன் இந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்குன்னு வந்து சொல்லு. ஆத்தாவா சத்தியாவா கட்டுப்பட்டு இறங்கு. ஒரு அரசனால உதவி வரணும்னு நினச்சிருக்கா, அது வருமானு கேட்குறியாத்தா? அவசியம் வருந்தாயி. சரியா? அது ஒரு மனப்பாரமாகவே இருக்குது. அந்த உதவி கிடைச்சா உன் பாதி கஷ்டம் தீந்துரும்னு நினைக்கிற உண்மையா? சரியா தாயி? என்னை வந்து நான் யாருக்கும் தலை நிமிந்துதே போவி. ஆனால் எனக்கு அடிபடுகிறவங்கள்ட்ட யார்கிட்டையும் நான் அடிபடிஞ்சு போக மாட்டேன்னு சொல்லுவேன். உண்மையா? என்னுடைய தலை நிமிந்துதே நிற்கணும் என்னைக்கா இருந்தாலும் சொல்லுவேன். சரியா தாயி? நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிற மனசில் வார்த்தை இருக்கு. உண்மையா? என்னுடைய கொள்கையிலதே நான் நேரடியாகத்தையும் போவேன். மறைமுகமாக எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். சண்டை வந்தாலும் எதுக்கு மோதிப்பேன் அப்படின்னாலும் மறைஞ்சு நின்று குத்த மாட்டேன்னு சொல்லுவேன். உண்மையா தாயி? வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம்? எல்லாத்தையும் நான் நல்லவும் நினச்சி யாரார நான் நல்லவும் நினச்சி மனசும் உடம்பும் யாருக்கும் சந்தோஷம்னு நினச்சிதான் அவங்களாம் என்னை நாய் மாதிரி தெருவில் விட்டு போனாங்க. உண்மையா? அதான் நான் யார்ட்டையும் போய் சொல்லி அழுகல தாயி. தெய்வத்திட்ட முறையிட்டு இருக்கீன்னு சொல்லியிருக்க. உண்மையா? நீ இருக்கிற தெய்வம் வந்து என் மனையில் உட்காந்துருக்க தெய்வம் உண்மையானா இந்த இடத்த கோபுரமாக மாற்றுறது உன்னுடைய வேலைன்னு இருக்க. நீ நினச்சா எல்லாமே நடக்கும்னு சொல்லியிருக்க தாயி. நான் ஏன் அடுத்தவள்கிட்ட போய் கை கட்டி நிற்கிறமான்னு கேட்டியா? சரியா தாயி? தெய்வம்னு உன்னையே வணங்கிட்டு இருக்கப்ப நான் அடுத்தவள்கிட்ட போகக்கூடாது. சரியா? என்னுடைய உடம்பும் சரி என்னுடைய மனசும் சரி உனக்கே மட்டும் சொல்லியிருக்க. உண்மையா தாயி? சரியா? உள்ளத்தில் என்னைக்கு அம்மான்னு கூப்பிட்டீங்கன்னா நீ எனக்கு என் மகன் கூப்பிட்ற தாய். எனக்கு ஒன்றா உனக்கு ஒன்றுன்னு சொல்லியிருக்க. உண்மையா தாயி? என்னை யார் கஷ்டப்படுத்துகிறாங்களோ அது உன்னையே கஷ்டப்படுத்துகிறான்னு நீனும் அழுகணும். நான் அழுதா நீனும் அழுகணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? அது உனக்கு தெரிஞ்சே நீ அழுக வைப்பியான்னு கேட்டியா? சரியா? என்னைக்கா எப்பயுமே நான் வந்து தெய்வ கெதின்னு நினச்சிட்டு இருக்கவ. எப்பயுமே வெள்ளி சேவை இருந்தாலும் தினமாக இருந்தாலும் பத்தி சூட மணக்கிற மனைன்னு சொல்லுவி. உண்மையா? மணக்கணும் என் தாய். அடுத்தவ வர்றப்ப எத்தனையோ பேர் கேட்டிருக்கா. உன்னை எத்தனையோ பேர் ஏளனம் சூழணும் கூட தான் பேசிருக்காத்தா. இவளா பெரியாளா, இவளா ஒரு தெய்வ நிலை இருக்கான்னு கேட்டவன் நிறையா. உண்மையா? யார் அசிங்கப்படுத்தினாலும் அதுக்கு நான் தலைவணிய மாட்டேன்ட்டேன். சரியா? அவங்க வாயில் உளர்த்தினா உளர்த்திட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்க. எது வீட்டில் ஒரு கண் இருக்குது நான் உனக்கு தெரியுமாத்தா? ஏற்ற வீட்டில் ஒருத்தர் இருக்கா அவனுக்கு தெரியுமா? ஆமாம்மா, ஏற்ற வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ வந்த மனையிலையா இல்லை 4 வருஷத்துக்கு முன்னுக்கு ஏற்ற வீடா? இப்போ இருக்க மனையில் இருந்துச்சு, ஏற்ற வீட்டிலே இருந்துச்சு. முன்னாடி இருந்த மனையில் உனக்கு ஆகாதவங்க அவங்க இருந்தாங்களா இல்லையா? ஆமாம்மா, முன்னாடி இருந்தாங்களா இல்லையா? ஆமாம் இருந்தாங்க. சரியா? அவங்களாம் உன்னை வந்து இருக்கிற இடமே தெரியாமக்கணும்னு நினச்சவங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? அது அந்த பழைய வீட்டில் 4 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த ஏற்ற வீட்டில் இருந்தவங்க நல்லா பழகினாலும் அவங்க கொஞ்சம் வில்லங்கன்னு தெரியுமா. அவங்க வீட்டில் எதுவும் வாங்கிக்கிற மாட்டேன் வச்சுக்கிற மாட்டேன். ஆனால் அவங்க பார்வை வந்து மோசம் பண்ணும். எங்கள் வீட்டுக்கு கன்னிமூலையில் அவங்க வந்து தேவையில்லா வேலை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதேன்னு சொல்லல தாயி. நீ அந்த இடத்த விட்டு நாசமாக போகணும்னு சொன்னான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க புதுசாக அவருக்கு மனையில் எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க இருக்காங்கம்மா. இருக்காங்க. அவங்களும் ஒன்றும் நல்லவும் இல்லை. ஆமாம்மா, அவங்களும் கொஞ்சம் பொறாமத்தனத்தோடு இருந்தவங்க தான். இப்போ தான் இந்த 1 மாதம் அளவில் திரும்ப வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம் தாயி. முன்னாடி இருந்தவளும் அப்படித்தேன். நீ அந்த இடத்துல இருக்கவே இவ்வளோ நாசம் போகணுன்னு சொன்னவங்க. சரியா? உன்னை பற்றி 1க்கு 2 சொல்லி கொடுக்காத இடத்துல சொல்லி கொடுத்து வேடிக்கை பார்த்தாங்க. உண்மையா? இருக்கலாமா? சரியா? வேடிக்கை பார்த்தவங்க. நீ வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறத அவங்க வேடிக்கை பார்த்தாங்க. சரியா? அவங்களோட எண்ணமே அதே. சரியா? நீ நல்லவளுக்கு நல்லவளா பேசுறது யாருக்குமே பிடிக்கல தாயி. நீ வந்து அன்பாகவும் ஆட்டையும் சிரித்து பேசுறது யாரும் ஏற்றுக்கலை. உனக்கு வந்து தவறான பேரத்தையும் சொல்லுவாங்க தவிர உனக்கு நல்ல பேர் சொல்ல மாட்டாங்க. அப்படி பேரையே உன்னை அசிங்கப்படுத்த தான் மக தன்னையே உருக்கிக்கிட்டு இருக்க மகளை அசிங்கப்படுத்தினதே மிச்சம்னு சொல்லியிருக்கு. உண்மையா? சரியா? எனக்கு எதுவும் வேணாத்தா. என் வாழ்க்கையில் என் பிள்ளை ஊட்டி நானும் என் புருஷன் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும் சொல்கிறேன். நான் கும்பிட்ற தெய்வம் எனக்கு கட்டுப்பட்டா போதும்னு சொல்கிறேன். சரியா தாயி? இப்போ எல்லாம் செய்வனே உனக்கு கிடையாது தாயி. ஆனால் முன்னாடி உனக்கு செய்வன் இருந்துச்சு, அது எடுபட்டுருச்சு. சரியா? நீ ஒரு இடத்துக்கு போனால் அதை சரி பண்ணிட்ட. உண்மையா? சரியா? அதனால் இப்போ அந்த செய்வனை உனக்கு வேலை செய்யலை. சரியா? இப்போ உன்னுடைய உன்னை பார்க்குறவங்கள உளர்த்திட்டே தான் பார்க்குறாங்க. சரியா? எனக்கு மன நிம்மதி வேணும்னு சொல்லிட்டேன். என் பிள்ளைய நல்லா இருக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு தொழிலோ வேலையோ என் மயனுக்கு வெற்றியாகனு கேட்டிருக்க. சரியா? புருஷன் முன்னாடி நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும்னு கேட்குறேன். ஏதோ ஆளுக்கு ஒரு திசையில் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் வாழ்க்கை. சரியா தாயி? ஏதோ கல்யாணம் பண்ணா பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. மனசில் வந்து சொல்லி அழுக நாதி இல்லை. மனசெல்லாம் வந்து இன்னைக்கு நீ அழுதைனா கடலும் மிஞ்சிருச்சு கண்ணீர். உண்மையா? கண்டிப்பாக.
சரியாத்தா? இன்னைக்கு அழுகுக்கு ஒன்றும் இல்லை. என் சேலை மிந்தாங்கி நீ நனைஞ்சது மிச்சம். நீ அது என்னைக்கு காயும்னு தெரியலன்னு சொல்லிட்ட. சரியா? அழுது அழுது என் சேலை செத்து போச்சுன்ற தாயி. சரியா? சிரிப்புன்றது உன்னுடைய லட்சணம். சரியா? அடுத்தவள்கிட்ட சிரிச்சுத்தேன் பேசுவேன். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ அழுக இருந்தாலும் இவனை கேட்டவங்களும் இருக்காங்க. இவ்வளோ வறுமையிலையும் கஷ்டத்தில் எப்படி உனக்கு சிரிப்பு வரும் கேட்டாளா இல்லையா சொல்லுதாயி? கேட்டுக்காளாத்தா? எப்படி சிரிப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்கள்ட்ட சொல்கிறதுனாலையோ அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனாலே என்னுடைய கடன் கஷ்டம் தீர்ந்துமான்னு கேட்டுக்க. உண்மையா? கேட்டியா தாயி? சரியா? இந்த தாயிட்ட வந்திருக்கில்ல, இன்னைக்கு இந்த தாயிட்ட என்ன வர வேணும் என்னையோட நீ சொல்லியிருக்க. எந்த சாமியாடி சாதகக்காரன தேடி போகக்கூடாதுருக்க. உண்மையான்னு சொல்லிட்டு உட்காரு. சரியா? இந்த தாய் தான் எனக்கு எல்லாம் தீர்த்து வச்சான்ற பேர் வந்துடணும். இனி யார்ட்டையும் போய் நான் கையேட்டியே நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். உண்மையா தாயி? இந்த தாயிட்ட என்னத்தா வரங்கிட்டு வந்திருக்க? வரத்தை கேளு தாயி. நீங்கள் வந்த தங்குற மனசு இழக்கணும்மா. நான் வர வைக்கிறேன். கொஞ்ச நாள் பொறுத்து தாயி. சரியா? இன்னும் கொஞ்ச நாள் உன் உச்சியில் நிற்கிறாங்க. சரியா? அடிமனசு ஆழமாக இருக்க. சரியா? 10 பேருக்கு இந்த மக திண்ணூறு எடுத்து கொடுக்குன்ற மனசு இருக்குது. நல்லது செய்யணும்னு மனசு இருக்குது. சரியா? யார் என்னை கேலி கேவலம் பேசினாலும் அவளுக்கு முன்னாடி உட்காந்து இந்த தாய் என்கிட்ட இருக்கிறத நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்க. உண்மையா? சரியா? இந்த தாய் கொஞ்ச நாள் பொறுத்தாயி. இந்த தாய் உனக்கிட்டே அருள் இறங்குவா. சரியா? நீ பேசணும் முடிவோடு இருக்க. உண்மையா? அந்த தாய் எனக்கு நின்று வழி காமிச்சாத்தே என் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்க. சரியா? இந்த தாய் நான் வழி நடத்தோடைய செல்வி. சரியா? உன்னுடைய மனையில் வந்து கிழக்கு மூலையில் ஒரு கெவலி பேசுதா? கிழக்கு மூலையில் பேசுமா? சரியா? அதே நான் தெரிஞ்சுக்க. நீ என்ன கேட்குறியோ அதுக்கு நான் பதில் சொல்லி நினச்சிக்க. சரியா தாயி? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டு இருக்க மாதிரி இருக்க சொல்லியிருக்கல. யார்கிட்ட போகணுன்னு தெரியாமல் பித்து பிடிச்சி மூலையில் உட்காந்தியா? எங்கே போனால் என்னுடைய மனசில் இருக்க பாரத்தை யார் சொல்லுவான்னு நினச்சியா? இந்த தாய் சொன்னி நம்புறியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லைத்தா, இன்னையோட உனக்கு நல்ல காலந்தே. இந்த தாய் என்னை கைப்பிடிச்சி அன்னையோட உனக்கு எல்லாமே வெற்றியாச்சு தாயி. இந்த தாய் உன் மனைக்கு சூலாயுதமாக வரை தீர்த்து வைக்க புரியுதாயி? அம்மா உங்களுக்கு ரொம்ப நேரம் சொன்னாங்க. உங்கள் மனசில் உள்ளதப்புறம் வெத்தலையில் சொன்ன மாதிரி சொன்னாங்களா? நீங்கள் நல்லா சொல்லணும். உண்மைதேனா? படிப்படியாக சொன்னாதான். அன்னைக்கு சொன்னது வேறு, ஆனால் இன்றைக்கி சொன்னது வேறு. 2 நாள் பார்த்துருக்கீங்கல்ல? இன்னைக்கு அதெல்லாம் சொல்லலை. இன்றைக்கி அது கூட சொல்லிட்டேன். சரியா? அந்த 2 கண்ணு